கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான வழக்கில் தவேக தலைவர் விஜய் டெல்லியில் இன்று சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகிறார். சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் விஜய் டெல்லிக்கு புறப்பட்டு சென்றுள்ளார். சிபிஐ விசாரணைக்கு டெல்லி புறப்பட்டுள்ள தவேக தலைவர் விஜயுடன் தவேக முக்கிய நிர்வாகிகளும் செல்கின்றனர். ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார் ஆகியோரும் விஜயுடன் டெல்லி புறப்பட்டுள்ளனர். சிபிஐ விசாரணைக்காக வருகை தரும் தவேக தலைவர் விஜய்க்கு வழி நெடுகிலும் பலத்த பாதுகாப்பு வழங்கப்படும் என்று டெல்லி காவல்துறை உறுதியளித்துள்ளது. விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் 2 நாட்கள் விசாரணை நடத்த இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து PSLV C-62 ராக்கெட் இன்று விண்ணில் பாய்கிறது. புவி கண்காணிப்புக்கான EOS-N-1 உட்பட 16 செயற்கைக்கோளை விண்ணில் நிலைநிறுத்த இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு செல்லும் பொதுமக்கள். சென்னையிலிருந்து இன்று 4292 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இயக்கப்படும் சிறப்பு பேருந்துகளில் 3 நாட்களில் 3,58,000 பேர் பயணித்துள்ளனர். தேவைக்கு ஏற்ப கூடுதல் பேருந்துகள் தொடர்ந்து இயக்கப்படும் எனவும் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தனியார் ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் பல மடங்கு உயர்ந்துள்ளதால் பயணிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். சென்னையிலிருந்து மதுரைக்கு 4,000 ரூபாய் வரையிலும், நெல்லைக்கு 4,500 ரூபாய் வரையிலும் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. நீண்ட தூர பயணங்களில் அரசு பேருந்துகள் இயக்கப்படாத ஊர்களுக்கு தனியார் ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் உயர்ந்திருக்கலாம் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கூறியுள்ளார். கட்டண உயர்வு குறித்து இதுவரை முறையாக எந்த புகாரும் வரவில்லை என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார். தமிழகத்தில் 1.86 கோடி குடும்ப அட்டைகளுக்கு பொங்கல் தொகுப்பு மற்றும் ரொக்கம் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. ரொக்க தொகையாக 5,587 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அரியலூர், தஞ்சை, நாகை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர் மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக அந்த மையம் கணித்துள்ளது. சட்டமன்ற தேர்தல் பணிகளை அரசியல் கட்சிகள் தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி வருகிற 23ஆம் தேதி தமிழகம் வருகிறார். மதுரையில் நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் பிரதமர் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கையில் உள்ள தமிழர்களை பாதுகாக்க வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இலங்கை அரசு கொண்டுவரும் புதிய அரசியலமைப்பு மாற்றம் மீண்டும் அபாயத்தை ஏற்படுத்தும் என அவர் தெரிவித்துள்ளார். கூட்டணி குறித்து இதுவரை தம்மிடம் எந்த கட்சியும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் விளக்கமளித்துள்ளார். தைலாபுரத்தில் நடைபெற்ற பாமக ஊடக பேரவை கூட்டத்தில் பேசிய அவர் தாம் நினைத்த அளவுக்கு அந்த அமைப்பு செயல்படவில்லை என்று கவலையை வெளிப்படுத்தினார். அதிமுகவுடன் அன்புமணி கூட்டணி பேசியது சட்டவிரோதம் என்று தலைமை தேர்தல் ஆணையருக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கடிதம் எழுதியுள்ளார். பாமகவின் பெயரை பயன்படுத்திய அன்புமணி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு எப்போதும் கிடையாது என்று அமைச்சர் பெரியசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கூட்டணி ஆட்சி இல்லை என்பதில் முதலமைச்சர் உறுதியாக இருப்பதாகவும் அவர் கூறினார். சென்னை போரூர் வடபழனி இடையிலான மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றது. சிக்னல் அமைப்பு, தண்டவாளத்தின் உறுதித்தன்மை போன்றவை பரிசோதிக்கப்பட்ட நிலையில் பிப்ரவரியில் மெட்ரோ ரயிலை இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது.
சென்னையில் சாலையில் கிடந்த 45 சவரன் நகையை நேர்மையாக காவல் நிலையத்தில் ஒப்படைத்த தூய்மை பணியாளரின் செயல் அனைவரின் பாராட்டையும் பெற்றுள்ளது. சென்னை டி நகர் முப்பாத்தம்மன் அம்மன் கோவில் தெருவில் குப்பை அள்ளும் பணியில் ஈடுபட்டிருந்த தூய்மை பணியாளர் பத்மா சாலையோரம் கிடந்த பிளாஸ்டிக் கவரை பிரித்து பார்த்தபோது அதில் தங்க நகைகள் இருப்பதை அறிந்தார். உடனடியாக அவர் அந்த நகைகளை பாண்டி பஜார் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். போலீசார் சோதனை செய்ததில் அது ரூபாய் 45 லட்சம் மதிப்புள்ள 45 சவரன் தங்க நகைகள் என்பது தெரியவந்தது. விசாரணையில் நங்கநல்லூரைச் சேர்ந்த நகை வியாபாரி ரமேஷ் நகை பையை தவறவிட்டு சென்றது உறுதி செய்யப்பட்டது. வறுமையிலும் நேர்மையை காத்த தூய்மை பணியாளரை பலரும் பாராட்டி வருகின்றனர். சார், இவங்க என் மனைவி பேர் பத்மா. டி நகரில் பாண்டி பஜாரில் முப்பாத்தம்மன் கோயிலாண்ட வேலை செய்கிறாங்க. யார் போனமோ சார், நம்ம நம்ம என்ன சார் அவங்க என்ன கஷ்டத்துக்கு வச்சுருக்காங்களோ பாவம். அந்த எங்களை பார்த்த உடனே இன்றைக்கி அந்த பணத்தை தொலைச்சி ஒரு முகத்தில் இந்த மாதிரி லைட்டு பிரைட்டாக அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அது வரைக்கும் அவர் ரொம்ப அப்செட்டாக இருந்தார். அந்த கையில் இருக்கிற பையை பார்த்த உடனே அவங்க மனைவி வேறு கூட இருந்தாங்க. அவங்க 2 பேரும் அழுகுறாங்க. எங்களை பார்த்த உடனே அவங்க முகத்தில் ஒரு சிரிப்பு வருது. அதை பார்க்கறது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியல. அதை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இது பண்ணாக்கா நம்ம ஒரு சோறு துண்ணா கூட அது ஊற்றிட்டே இருக்கும், உள்ளுக்குள்ளேயே ஊற்றிட்டே இருக்கும். கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை வளாகத்தில் நடந்த கொலை சம்பவத்தின் எதிரொலியாக அங்கு போலீஸ் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. உடைமைகள் சரிபார்ப்புக்கு பின்னரே மருத்துவமனையில் நுழைய பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரின் எல்லை கட்டுப்பாட்டு பகுதி அருகே சந்தேகத்திற்கு உரிய வகையில் ட்ரோன்கள் பறந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானிலிருந்து ட்ரோன்கள் அனுப்பப்பட்டதா என்று ராணுவ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா வேகமாக முன்னேறி வருவதாகவும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான்களான விராட் கோலி, ரோஹித் சர்மாவை பிசிசிஐ கௌரவித்துள்ளது. கிரிக்கெட்டில் வரலாற்று சாதனைகளை நிகழ்த்தியதற்காக வதோதராவில் நடைபெற்ற நியூசிலாந்துக்கு எதிரான முதல் ஒருநாள் ஆட்டத்தின் போது இருவரும் கௌரவிக்கப்பட்டனர். இந்த நிகழ்ச்சியில் ஐசிசி தலைவர் ஜெய்ஷா, பிசிசிஐ அதிகாரிகள், பரோடா கிரிக்கெட் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இருவரும் தங்களது உருவங்கள் பொருத்தப்பட்ட பலகையில் கையொப்பமிட்டனர். அப்போது பார்வையாளர்கள் ஆரவாரம் செய்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மும்பையில் மாநகராட்சி தேர்தலுக்காக உத்தவ் தாக்கரே மற்றும் அவரது சகோதரர் ராஜ் தாக்கரே கூட்டாக பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினர். பாஜக போலி இந்துத்துவா கொள்கையை கடைபிடிப்பதாக இரு தலைவர்களும் கடுமையாக சாடியுள்ளனர். மும்பை மாநகராட்சி தேர்தலை ஒட்டி சிவசேனா உத்தவ் பிரிவு தலைவர் உத்தவ் தாக்கரேவும் மகாராஷ்டிர நவ நிர்மாண் சேனா தலைவர் ராஜ் தாக்கரேவும் கூட்டாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். அரசியலில் எதிரும் புதிருமாக இருந்த அவர்கள் ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு பின்பு மீண்டும் சேர்ந்திருப்பதால் மகாராஷ்டிர அரசியல் களம் சூடுபிடித்திருக்கிறது. பிரச்சாரத்திற்கு பின்பு சிவசேனா நிறுவனர் பால் தாக்கரே நினைவிடத்தில் இருவரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மும்பையை பாஜக தலைமையிலான மகாயுதி அரசு சீரழித்து விட்டதாக சிவசேனா உத்தவ் பிரிவு தலைவர் உத்தவ் தாக்கரே விமர்சித்துள்ளார். மும்பை மாநகராட்சி தேர்தலை ஒட்டி பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் சிவசேனா ஆட்சியில் 25 ஆண்டுகளில் மும்பைக்கு செய்த வளர்ச்சி பணிகளை மகாயுதி அரசு 3 ஆண்டுகளில் அழித்துவிட்டதாக குற்றம் சாட்டினார். மேலும் பால் தாக்கரே குடும்பத்தினரை நோக்கி கேள்வி எழுப்பக்கூடிய ஒருவர் இன்னும் பிறக்கவில்லை எனவும் உத்தவ் தாக்கரே ஆவேசமாக பேசினார். ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் மருத்துவமனை வளாகங்களில் சடலங்கள் குப்பைகள் போல் குவிக்கப்பட்டுள்ள வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடல்களை அடுக்கி வைக்க பிணவரைகளில் இடம் இல்லாததால் நடைபாதைகளில் சடலங்கள் வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரானில் போராட்டம் நடத்தும் மக்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலை கண்டித்து லண்டனில் உள்ள ஈரான் தூதரகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரான் அரசை கண்டித்து முழக்கமிட்ட போராட்டக்காரர்கள் ஈரான் மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். ஈரானில் நடைபெறும் போராட்டங்களுக்கு ஆதரவாக அமெரிக்காவில் நடந்த பேரணி. மக்கள் கூட்டத்தில் லாரி திடீரென நுழைந்து மோதியதில் பலர் காயமடைந்தனர்.
வெனிசுலா மீது ராணுவ நடவடிக்கை மேற்கொண்ட அமெரிக்க அதிபர் தற்போது கியூபாவையும் மிரட்டியுள்ளார். கியூபா அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்யாவிட்டால் இனி கியூபாவிற்கு வெனிசுலாவின் எண்ணெய் மற்றும் நிதி கிடைக்காது என்றும் அவர் எச்சரித்துள்ளார். கியூபா பல ஆண்டுகள் வெனிசுலாவிடமிருந்து பெரும் எண்ணெய் மற்றும் நிதி உதவியை பெற்று வந்த நிலையில் தற்போது அதனை நிறுத்தியிருப்பதாக ட்ரம்ப் தனது சமூக வலைதளத்தில் அறிவித்துள்ளார். வெனிசுலாவின் பொறுப்பு அதிபர் நான் தான் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். வெனிசுலா அதிபராக இருந்த மதுரோவை கைது செய்து அமெரிக்காவில் வைத்துள்ள நிலையில் ட்ரம்ப் இவ்வாறு கூறியுள்ளார்.